சென்னையை திரும்பி பார்க்க வைக்கும் அசத்தல் திட்டம். CMRL அசத்தல் சம்பவம். போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எதிரே 27 மாடிகளை கொண்ட பிரம்மாண்ட கட்டிடத்தை கட்டுவதற்கான அனைத்து ஒப்பந்தங்களும் பெறப்பட்டு உள்ளது. இதையடுத்து அங்கே விரைவில் கட்டுமானம் தொடங்க உள்ளது. சென்னையின் மைய பகுதியில் அமைந்துள்ள சென்ட்ரல் ரயில் நிலையம் மிகவும் பரபரப்பான இடம் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. தினமும் பல லட்சம் பேர் இந்த ரயில் நிலையத்திற்கு வருகிறார்கள். போதிய இடவசதி இல்லாததால் பயணிகள் மட்டுமின்றி பொதுமக்களும் பெரிதும் சிரமப்படுகின்றனர். இங்கு வாகனங்களை நிறுத்துவது போன்ற பிரச்சனைகளும் உள்ளன. வரும் ஆண்டுகளில் போக்குவரத்து நெரிசல் அதிகரிக்கும் என்பது உண்மை. சமீபத்தில் இங்கே சென்ட்ரல் பிளாசா அமைக்கப்பட்டது. இதனால் முன்பை விட இந்த பகுதியில் பெரிய அளவில் மாற்றங்கள் நடந்துள்ளன. இந்த நிலையில இங்கு 27 மாடி கட்டிடம் கட்ட CMRL நிறுவனம் முடிவு செய்துள்ளது. சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எதிரே 400 கோடி ரூபாய் செலவில் மத்திய சதுக்கம் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திட்டத்தின் கீழ் சென்னை சென்ட்ரல் மெட்ரோ நிலையம், ரிப்பன் கட்டிடங்கள், பார்க் ரயில் நிலையம் போன்றவற்றை இணைக்க ஒரே சுரங்கப்பாதை அமைக்கப்படும். இந்த மைய சதுக்கத்திற்கு தினமும் ஏராளமானோர் வந்து செல்கின்றனர். இங்கே CMRL நிறுவனம் 27 மாடிகள் கொண்ட பிரம்மாண்டமான கட்டிடத்தை கட்ட திட்டமிட்டுள்ளது. சென்ட்ரல் பிளாசா என்பது பயணிகளுக்கு மல்டி மாடல் பயணத்தை எளிதாக்கும் விதமாக கட்டப்படுகிறது. மெட்ரோ மற்றும் ரயில் மற்றும் பேருந்து இடையே எளிதாக மாறும் விதமாக இந்த பிளாசா கட்டப்படுகிறது. 400 கோடி ரூபாய் சென்ட்ரல் ஸ்கொயர் திட்டத்தின் ஒரு பகுதியாகவே தற்போது இங்கே பிரம்மாண்ட கட்டிடம் கட்டப்பட உள்ளது. தனியார் இந்த கட்டிடத்தை நிர்வகிக்க உள்ளனர். 1650 பைக்குகள் மற்றும் 600 கார்களுக்கு இடமளிக்கும் திறன் கொண்ட ஒரு பெரிய மல்டி லெவல் அண்டர் கிரவுண்ட் வாகன நிறுத்தும் இடம் இங்கே தயாராக உள்ளது. வாகனம் நிறுத்தும் இடத்திற்கு மேல் பிளாசா கட்டப்படும். சில ஆண்டுகளுக்கு முன்பு திட்டம் தொடங்கப்பட்ட நிலையில இந்த கட்டிடத்தின் வடிவமைப்பு பல மாற்றங்களை சந்தித்துள்ளதாக கூறப்படுகிறது. சிங்கார சென்னை 2.0 திட்டத்தை ஆட்சிக்கு வந்ததில் இருந்து திமுக அரசு தீவிரமாக செயல்படுத்த முயன்று கொண்டு இருக்கிறது. முக்கியமாக சென்னையில் இருக்கும் கடற்கரைகளை சுத்தப்படுத்தும் பணிகளும் நடந்து கொண்டு இருக்கின்றன. சென்னையில் பல புதிய அலங்கார அமைப்புகளை ஏற்படுத்தும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முக்கியமாக சாலைகளையும் பொது இடங்களையும் சுத்தப்படுத்தும் பணிகளும் சென்னையில் தீவிரமாக நடந்து கொண்டு இருக்கிறது. அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.